அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள் நிறைந்த மாதமான ரமலான் மாதத்தினுடைய இறுதி நாளான இன்று நம்மை விட்டு இந்த ரமலான் மாதம் பிரிய இருக்கிற ஒரு சில மணி நேரங்கள் தான் எஞ்சி இருக்கின்ற இந்த நிலையிலே, இந்த ரமலானில் நாம் எப்படி நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை மேற்கொண்டோமோ, அதில் எப்படி ஆர்வம் உள்ளவர்களாக நாம் நம்மளுடைய நற்காரியங்கள் புரிந்தோமோ, அதுபோல் வருகின்ற ஏனைய மாதங்களிலும் நம்மளுடைய அமல்கள் இந்த மாதத்தில் தொடர்ந்ததைப் போல் என்றென்றும் மறுமையை சந்திக்கின்ற வரைக்கும், மன்னரைகளை சந்திக்கின்ற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தொடர வேண்டும். அதற்காகத்தான் அமல்கள் செய்வோம், இறைவனிடம் அருளை பெறுவோம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் பார்க்க நாம் ஏற்றிருக்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கை, அதை நம்மை பல்வேறு விதமான தீங்குகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் அல்லாஹுடைய அருளால் நம்மை பாதுகாத்து இருக்கிறது. அந்த பரிசுத்தமான கொள்கையை ஏற்ற நாம் இதை ஏற்காத, தங்களுடைய வாழ்க்கை நிலையில் கடைபிடிக்காத மக்களுக்கு நாம் எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக நாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கு மத்தியிலோ, குடும்பத்தாருக்கு மத்தியிலோ, அல்லது உறவினர்களுக்கு மத்தியில் எங்கேயும் இவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக நடந்தால், அந்த நேரத்தில் அந்த சபையில் அந்த மக்களிடத்தில் அந்த உற்றார் உறவினர்களிடத்தில் குர்ஆன் ஹதீஸை பேசுபவர்களாக இருக்கிறோம். நீங்கள் செய்யக்கூடியது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானதாக இருக்கிறது, நீங்கள் செய்யக்கூடியது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் அல்லாஹுடைய தூதரால் சொல்லப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது, நீங்கள் செய்யக்கூடியது எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு நாளை மறுமையில் பெற்றுத்தராது என்று ஏராளமான உபதேசங்கள் ஏகத்துவத்திற்கு எதிராக, குர்ஆன் ஹதீஸ்க்கு எதிராக நடப்பவர்களை நோக்கி நாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் அவர்களிடத்தில் நாம் எடுத்துரைக்கிறோம். அப்படி எடுத்து உரைக்கக்கூடிய நமக்கான தகவல் என்னவென்றால், பல்வேறு விதமான நற்காரியங்களை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம், அந்த நன்மைகள் செய்பவர்களாக நாம் முதல்ல இருக்கிறோமா என்ற ஒரு சுய பரிசோதனை இங்கு நாம் செய்யாக வேண்டும். தொழுகை குறித்து மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பள்ளியின் பக்கம் வராதவர்களை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து, தொழுதால் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இஸ்லாம் தர இருக்கிறது, மறுமையில் உங்களுக்காக அந்த நன்மை காத்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் நம்முடைய வாய்களால் பேசுபவர்களாக இருக்கிறோம். அது தொழாதவர்களுக்கு எத்தகைய கேடுகள் விளைவிக்கக்கூடியது என்ற தகவலையும் சேர்த்து அந்த மக்களிடத்தில் நாம் பேசுபவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் தொழுகை அதுபோல ஏராளமான நன்மைகள் செய்பவர்களில் நாம் முதல் நபராக இருக்கிறோமா என்பதையும் இந்த நேரத்தில்
நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா ரமலான் இருந்துச்சு, ரமலான் வந்தது, நம்மை பல்வேறு விதமான மாற்றங்களை அடைய செய்தது. தொழாதவர்களை நோக்கி பள்ளியை நோக்கி வரவழைத்தது இந்த ரமலான். ஃபஜர் தொழுகை நேரம் என்ன என்பது அறியாதவர்களையும் முதல் சஃபில் நிற்க வைத்தது இந்த ரமலான். நற்காரியங்கள் என்ன என்பதை தெரியாதவர்களையும் தெரியப்படுத்தியது இந்த ரமலான். குர்ஆனை தொடாதவர்களையும் தொட வைத்தது, ஓத வைத்தது இந்த ரமலான். இப்படி பல்வேறு விதமான செய்திகளை இந்த ரமலான் ஏற்படுத்தியது. ஒரு தாக்கத்தையும் 29-30 நாட்களில் நம்மளிடத்தில் ஏற்படுத்தியது. இப்படி ஒரு நற்காரியங்களுடைய குவியலை செய்துவிட்டு இப்பொழுது நாம் இருக்கிற இந்த தருணம், நாளை ஷவ்வால் என்ற மாதத்தை அடைய இருக்கிறோம். நாளைக்கு தான் நம்மளுடைய ரிசல்ட் என்ன என்று தெரிய போகும். இன்ஷா அல்லாஹ் அது நாளை தினம் பார்க்க இருக்கிறோம். இன்று இத்தனை நன்மைகள் செய்பவர்கள், மக்களுக்கு நன்மையை நோக்கி அழைக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம், இந்த திருமறை குர்ஆன் எதை பேசுகிறது என்றால், 2 செய்திகளை குர்ஆன் பேசுகிறது. வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், உங்களில் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், ஒரு ஜமாத் இருக்கட்டும். எப்பேற்பட்ட ஜமாத் என்றால், அந்த ஜமாத் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையில் இருந்து அவர்களை தடுக்கக்கூடிய ஒரு ஜமாத், ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் பேசுகின்றான். அதை பேசிவிட்டு இவர்கள்தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற தகவலை குர்ஆனுடைய 3வது சூரா, சூரத்துல் ஆலி இம்ரான், அதில் 104வது ஆயத்தில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான். அதற்கு 114வது இதே சூராவினுடைய 114வது ஆயத்தில் இன்னும் தெளிவாக சொல்கிறான். யாரை குறித்து சொல்கிறான் என்றால், அதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்கள். அவர்கள் யார் என்றால், வயமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையான காரியங்களை நோக்கி மக்களை அழைப்பார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமைகளை விட்டு மக்களை தடுப்பார்கள். இது ஈமான் கொண்ட மக்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட இவர்கள் உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்களை நோக்கி அவர்கள் விரைவார்கள். வெறுமனே மக்களை நீங்க தொழுங்க வாங்க, ஜும்மா தொழுங்க, பயான் நிகழ்ச்சி நடக்குது வந்து கலந்து கொள்ளுங்க, தவறானதை செய்யாதீங்க, மது குடிக்காதீங்க, நோன்பு என்ற வணக்கத்தை கடைபிடிங்க என்று சொல்பவர்களுடைய, நல்லவர்களுடைய அடையாளம் அது மட்டும் கிடையாது. அல்லாஹ் அதனோடு சேர்த்து இறுதியாக சொல்லக்கூடிய செய்திதான் மிக முக்கியமானது. என்னது? நன்மையை நோக்கி மக்களை அழைப்பார்கள், தீமையை விட்டு மக்களை தடுப்பார்கள். இவர்கள் யார் என்றால், யுசாரிஊன ஃபில் கைராத், நற்காரியங்களில் முந்துபவர்களாக, விரைபவர்களாக இருப்பார்கள். இந்த விஷயத்தில் தான் நாம கவனிப்பாக இருக்கணும். இந்த விஷயத்தை தான் நாம் முதலாக எடுத்துரைக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது மற்றவர்களை நன்மை நோக்கி அழைத்து தீமை செய்யாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம், அந்த தீமை செய்பவரிலிருந்து விலகி நன்மை செய்வதில் நான் முன்னோடியாக இருக்க வேண்டும். நான் ஒருவனை தொழுகைக்கு அழைக்கிறேன் என்றால் என் தொழுகை சரியானதாக இருக்க வேண்டும். நான் ஃபஜ்ரை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவனாக இருந்தால் என் ஃபஜ்ர் தொழுகை சரியானதாக இருக்க வேண்டும். என்னுடைய ஒட்டுமொத்த நற்காரியங்களும் மற்றவர்களுக்கு முன்னோடியாக, முன்மாதிரியாக இருந்தால்தான் நான் அழைக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தில், நான் எடுத்துரைக்கக்கூடிய இந்த சத்திய கொள்கையில், நான் எடுத்துரைக்கக்கூடிய இந்த ஒரு கருத்தில் அவன் மனதில் உள்வாங்கவனாக இருப்பான். இவர் தொழுறார், அழைக்கிறார், இவர் சரியாக இருக்கிறார், என்னை சரியான பாதை நோக்கி அழைக்கிறார், குர்ஆன் ஹதீஸை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார், அதே குர்ஆன் ஹதீஸை நோக்கி என்னை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார், நானும் இதில் பயணிப்பேன் என்ற ஒரு மாற்றத்தை உள்ளளவில் அவன் கொண்டு வருவான்.
அப்போ நாம் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சரி, நீங்க ஆண்கள் எப்படி ஏகத்துவத்தை மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களோ அதே மாதிரி பெண்களும் அவர்களுக்கு தெரிந்த இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கத்தான் இருக்கிறார்கள். அப்போ இது மாதிரியான எடுத்துரைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, முதல்ல நீங்க விரைங்க, முதல் ஸ்டெப்புக்கு நீங்க வாங்க, முதல்ல எந்த நன்மையாக நீங்க செய்யுங்க, அப்புறம் பிறகு மக்களுக்கு நீங்க அழைக்கலாம். அப்படி அழைக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் இந்த பண்பு இருக்கணும். முதன்மையானவர்களாக, முன்னோடியாக, முன்மாதிரியாக நீங்க இருக்கணும். இது சூரத்துல் ஆலி இம்ரான், குர்ஆனுடைய 3வது சூராவினுடைய 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் பேசுகிறான் 2:148. ஒட்டுமொத்த மக்களுக்குமான இறைவனை நம்பி இருக்கக்கூடிய, மறுமையை எதிர்பார்த்து இந்த உலகில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களுக்கான தகவலாக அல்லாஹ் சொல்கிற பொழுது, ஃபஸ்தபிகுல் கைராத், அவர்கள் நன்மையான காரியங்களை நோக்கி முந்துவார்கள், அவர்கள் நன்மையான அமல்களை நோக்கி அவர்கள் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் என்ற தகவலை அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இப்போ இந்த வசனங்களை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு செய்யுங்க. 3 வசனங்கள் உங்களுக்கு முன்னால் நான் எடுத்துரைத்தேன். அந்த 3 வசனங்களுமே நன்மையான காரியங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அப்படி ஒரு ஜமாத் இருக்க வேண்டும் என்ற தகவலை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ஜமாத் மக்களுக்கு நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அதோடு அவர்கள் நற்காரியங்கள் நோக்கி விரைபவர்களாக இருக்க வேண்டும் என்ற தகவலையும் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மக்கள் ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையானது நோக்கி மட்டுமே அவர்கள் விரைபவர்களாக இருப்பார்கள், அதிலே அவர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சூரத்துல் பக்ராவினுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அதே மாதிரி இந்த வசனம் சூரத்துல் பக்ரால இருக்க நன்மையை நோக்கி அவர்கள் விரைவார்கள் என்ற தகவல் நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சூரத்துல் மரியம்ல பேசிட்டு வருகிறான். 19வது சூராவினுடைய 89, 90 இந்த 2 வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். தள்ளாத வயதில் இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் உறுதியான நம்பிக்கை வைத்து வாரிசுகளுக்கு சிறந்த வாரிசாக இருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்தில் எனக்கு குழந்தையை பாக்கியத்தை கொடு, எனக்கு தனி ஆளாக விட்டு விடாதே, வாரிசு இல்லாம என்னை தன்னந்தனியாக விட்டு விடாதே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த வசனத்திற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய மனைவி மக்களை பற்றியும் அல்லாஹ் அழகான ஒரு தகவலை கொடுக்கிறான். அதில் நமக்கான ஒரு படிப்பினை இருக்கிறது. இன்னஹும் கானு, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் குடும்பத்தார்களும் யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்களை நோக்கி முந்துபவர்களாக இருந்தார். வெறுமனே நபியாக மட்டும் இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய நபி என்ற பட்டத்தை வாங்கிவிட்டு ஏதோ ஒரு பிரச்சாரம் செய்தோம் என்று இருக்கவில்லை. அல்லாஹ் இங்கே பேசுகின்றான், இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தார் நன்மை செய்பவர்களில் விரைபவர்களாக இருந்தார்கள். ஒரு நபியாக இருந்து அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் பேசுகிறான், வயதுஊனனா ரப்பனா, அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறையச்சத்தோடு பணிவோடு அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்களாகவும் நற்காரியங்களை நோக்கி விரைபவர்களாகவும் இருந்தார்கள் என்ற தகவலை அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். ஒரு நபியே நன்மையானதை நோக்கி பல நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்கள் எடுத்து சொல்லலாம். ஒரு உதாரணத்திற்காக இந்த தகவல், அப்போ ஏன் இவர்கள் நன்மையில விருந்தாங்க, அவர்களுடைய இலக்கு ஏன் நன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு மூச்சாக இருந்தது என்றால், எல்லோரும் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை பெற்றுதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். அதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகம் நமக்கான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை தலம் அல்ல, அற்பத்திலும் அற்பமான ஒரு உலக வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது நாம் செய்யக்கூடியது ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த நன்மையான விஷயங்கள் மட்டும்தான். வேற எதுவும் இந்த உலகத்தில் இருந்து
நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எதையும் நம்மோடு நாம் சேர்த்து வைத்ததை எதையும் கொண்டு போக மாட்டோம். நம்மளுடைய சொத்தோ, நம்மளுடைய வீணோ, நம்மளுடைய வாகனமோ, நம்மளுடைய பணமோ எதையும் நாம் மரணம் அடைந்து விட்டால் மண்ணறையில் நம்மை அடக்கம் செய்கிற பொழுது, நாம் உயிரோடு இருக்கிற பொழுது மதிப்பு மிக்க உடைகளை அணிந்திருப்போம். கஃன் துணி இடுகிற பொழுது விலை இல்லாத அற்பத்திலும் அற்பமான துணி அது. அதை மட்டும்தான் போர்த்தியவர்களாக நம்மை அடக்கம் செய்வார்கள். இப்படி ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவனுடைய அமல்கள் ஃபகத் இன்கத அமலுஹு, அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனை விட்டு நின்றுவிடும், துண்டித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். வயபகா மஅஹு வாஹித், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இறந்து போன அந்த மையத்தோடு இருக்கும். என்னவென்றால், அவன் இந்த உலகத்தில் அவனுக்காக மறுமைக்காக சேமித்து செய்து கொண்ட நற்காரியங்கள் நல்ல அமல்கள் மட்டும்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தில் இந்த செய்தியில் புரிய வைக்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம் 1631 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. இதை நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிவு செய்து வைங்க. நாம் இறந்து போகிற பொழுது நாம் இந்த உலகத்திலே எந்த நன்மை செய்வதில் அலட்சியவாதிகளாக இருக்கிறோமோ, அலட்சியம் செய்கின்றோமோ, வேண்டா வெறுப்பாக நாம் நடந்து கொள்கின்றோமோ, அந்த அமல்கள் தான் நாம் இறந்து போய்விட்டால் நம்மோடு வர இருக்கிறது என்ற தகவல் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. நீங்க சம்பாதித்தது பல லட்சங்கள், பல கோடி தாண்டலாம், அது வராது. நல்ல மதிப்பெண் இந்த உலகத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரலாம். வசதி வாய்ப்போடு வாழ்கிறார், கண்ணியத்தோடு இருக்கிறார் என்பதை எல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரலாம். ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி அலட்சியம் செய்கிறீர்களோ, இது வேண்டா வெறுப்போடு நடந்து கொள்கிறீர்களோ, அந்த நற்காரியம்தான் உங்களை கடைசி வரைக்குமான நட்பாக உறவாக வரக்கூடியது என்பதை மனதில் ஆழமாக பதிவு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இப்படி நாம் மரணம் அடைந்து விட்டால் அல்லாஹ்வை சந்திக்க போகிற நாம் கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நம்மிடத்தில் முதல் எதை பற்றி இறைவன் விசாரிப்பான் என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நசாயி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிற 4604 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவனுடைய அடியார்களில் முதலாக விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட வேண்டிய முதல் கேள்வி என்னவென்றால், அஸ்ஸலா, தொழுகை குறித்துதான் இறைவன் நம்மிடத்தில் முதல் கேள்வியாக கேட்பான். வணக்க வழிபாடுகளில், குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கொலைகள் சம்பந்தமாக முதல் கேள்வி மனிதர்கள்ட்ட கேட்பான். அப்படி நன்மையான விஷயங்களில் முதல் கேள்வி எது என்றால் அஸ்ஸலா, தொழுகை குறித்து தான் உங்களிடத்தில் முதல் கேள்வி இறைவன் கேட்க இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதிலே தொடராக சொல்கிறார்கள், ஃபைதா ஸலஹத், இந்த தொழுகை சீராகிவிட்டால், சரியாகிவிட்டால், ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் சரியாகி விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு கால் வஇன் ஃபஸதத், அவன் இந்த விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டால், அவனிடத்தில் தொழுகை என்ற வணக்கம் இல்லை என்றால், இபாதத்தே இல்லை என்றால், ஃபஸத, அவன் அழிந்து விடுவான், வஹஸர, நஷ்டவாளி அடைந்து ஆகி விடுவான். புரிதா தொழுகையினுடைய வைட்டு? ஏதோ ரமலானுக்காக வேண்டி நான் தொழுகிறேன் என்றால் அவர்களும் குறித்துக் கொள்ளுங்கள். ரமலான் தான் என்று எனக்கு 5 நேர தொழுகை நினைவுக்கு வருகிறது என்று யோசிக்கக்கூடியவர்கள் நல்ல காதில் கேட்டுக்கொள்ளுங்கள். பெண்களே, நீங்களும் உங்களுடைய மனதில் ஆழ பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் நன்மை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க மற்றவர்களை விட. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முதல் கேள்வி தொழுகை குறித்து இருக்கும். இந்த தொழுகையுடைய கேள்வியில அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்றால் அதற்கு பிறகு அவனுக்கு வெற்றி இருக்கும், லேசாகிவிடும். இந்த தொழுகை என்ற முதல் கேள்வியில அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்றால் அதற்கு பிறகு அவனுக்கு நஷ்டம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தமிழ்ல கூட சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல்வார்கள்.
முதல்ல கோணல்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்துல் அன்கபூத்ல தெளிவுபடுத்துகிறான். இன்ன ஸலாத், இந்த தொழுகை என்பது எந்த தொழுகை? நாம் அலட்சியமாக கடந்து போகின்றோமே, பள்ளியில் தொழுகை நடக்கிற பொழுது பள்ளியை கடந்து போகக்கூடியவர்களே, இன்ன ஸலாத், இந்த தொழுகை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், வெட்கக்கேடான மானக்கேடான விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கக்கூடிய கேடயமாக உள்ளது. சாதாரண விஷயம் கிடையாது. தொழுகைக்கு வாங்க ஏன் சொல்றோம்? எங்களுக்கான நன்மையா? உங்களுக்காக செய்யக்கூடிய நன்மை. நாளைக்கு மறுமலை முதல் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நீங்க இங்கே அதற்குரிய பதிலை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏன் சொல்றான் தெரியுமா? எந்த தொழுகை விட்டு உங்களை இந்த உலகத்தில் கேடுகளை விளைவிக்குமோ, எந்த நற்காரியங்களை வைத்து இந்த உலக வாழ்க்கை உங்களை திசை திருப்புமோ, அத்தனை கேடு கெட்ட விஷயங்களை விட்டு இந்த தொழுகை என்ற வணக்க வழிபாடு, இந்த இபாதத் உங்களை ஒரு கேடயமாக பாதுகாக்கிறது. தவறுகளில் இருந்து, மானக்கேடான விஷயங்களில் இருந்து இந்த தொழுகை ஒருவன் கடைபிடித்தானேயானால் அவன்கிட்ட இது மாதிரியான விஷயங்கள் இருக்காது என்று அல்லாஹ் இதில் டிக்ளேர் பண்றான். இந்த தொழுகை விடலாமா? இந்த தொழுகை ரமலானுக்கு மட்டுமே உரித்தாகி நாம செய்யலாமா? யோசித்து பாருங்க. எத்தனை உபதேசங்கள் இந்த தொழுகையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் இதே தொழுகை குறித்து சொல்கிறான். இன்ன ஸலாத், தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. சூரத்துன் நிசாவில் 103வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. வெறுமனை தொழுகை மட்டும்தான் உங்களுக்கு கடமைன்னு சொல்லல, நேரத்தோடு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஃபஜர்னா ஃபஜருடைய நேரத்தை தான் தொழணும். 8 மணிக்கு எந்திரிச்சு தொழுதா? லொஹருடைய நேரத்தில் தொழணும். எனக்கு 4 மணிக்கு தான் வேலை முடியுதுன்னா வளமையா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, பயணத்தில் இருப்போம் அல்லது முடியாத ஒரு காரியம் இருக்கும். அல்லாஹ் நேரத்தோடு இந்த தொழுகை கடமையாக்கி இருக்கிறான் என்றால் இந்த தொழுகை என்ற வணக்கத்தை நாம் வீணாக்க முடியுமா? நாம் இதனுடைய நன்மைகள் அறிந்து இன்றைக்கு அதை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் இந்த தொழுகைக்கான சிறப்புகளை சொல்கிற பொழுது நபித்தோழர்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. அல்லாஹுடைய பாதையில் ஒரு ஜோடி பொருட்கள் யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் சொர்க்கத்தில் அவர்கள் எந்த வாசல் வழியாகவும் வந்துடலாம் என்ற தகவல் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு வராங்க. அப்படி குறிப்பிட்டு வருகிற பொழுது அதில் ஒரு செய்திகள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. ஃபமன் கானமின் அஹ்லி ஸலா, யார் இந்த உலகத்தில் தொழுகையாளியாக இருந்தார்களோ துஅய்ய மின் பாபி ஸலா, தொழுகை எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார். இந்த உலகத்தில் நான் தொழுகை சரியான முறையில் கடைபிடிக்கிறேன் என்றால் அல்லாஹ் எனக்கு மறுமையில் தருகின்ற பரிசு என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் பல வாசல்கள் இருக்கிறது. அதில் ஒரு வாசல் தொழுகை என்ற வாசல், அஸ்ஸலா எனும் வாசல் இருக்கும், கதவு இருக்கும். தொழுதவர்கள் மட்டும்தான் அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். யார் இந்த உலகத்திலே வமன் கானமின் அஹ்லில் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிகிறார்களோ துஅய்ய மின் பாபில் ஜிஹாத், ஜிஹாத் எனும் வாசல் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார். அப்படியே சொல்றாங்க. நோன்பு யார் கடைபிடிக்கிறார்களோ துஅய்ய மின் பாபில் ரையான், ரையான் எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார். இதில் நமக்கான தகவல் தொழுகை. ஒரு தொழுகை நாம் சரியான முறையில் இந்த உலகத்தில் தொழுதோம் என்றால் அல்லாஹ் நமக்கு தருகின்ற கிரேடு, அந்த அந்தஸ்து, அந்த தகுதி வேற எவனுக்கும் கிடையாது, தொழுகையாளிக்கு மட்டும்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி இது. இந்த சிறப்பு வேண்டாமா? ஒரு 24 மணி நேரத்தில் நாம் தொழுகின்ற 5 நேர தொழுகையினுடைய மொத்த நேரத்தினுடைய எண்ணிக்கை மொத்தமாக டோட்டல் செய்யுங்க. ஃபஜருக்கு எத்தனை நிமிஷம் ஆகும், லுஹருக்கு எத்தனை நிமிஷம், அசருக்கு, மகரிப்க்கு, இஷாக்கு 5 நேர தொழுகைக்கு ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம் நீங்கள் ஒதுக்கினால்
24 மணி நேரத்தில் ஒரு 50 நிமிடங்கள் தான் இதற்காக நீங்கள் செலவு செய்ய இருக்கிறீர்கள். உலகத்திற்காக 23 மணி நேரங்கள் நீங்கள் செலவு செய்கிறீர்கள். நாளை மறுமைக்கு போகிற அந்த மறுமை நாள், யாருமே எதிரும் உங்களை எதிர்பார்க்க முடியாத, காப்பாற்ற முடியாத அந்த நாள், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் வைத்துதான் இறைவன் நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, சொர்க்கத்திற்குரியவர்களா நரகத்திற்குரியவர்களா என்று தீர்மானிக்கக்கூடிய அம்சம். இந்த நன்மையில, தொழுகை என்ற வணக்கத்தில நாம் தவறிவிட்டோம் என்றால் இந்த வாசல் வழியாக நுழையக்கூடிய பாக்கியத்தை இழந்தவர்களாக நாம் இருப்போம். பேரளவில் முஸ்லிம் கடைசி கட்டத்தில் ஈமான் இருந்தா கறிக்கட்டையாகி அதற்கப்புறம் எல்லாம் சொர்க்கத்தில் எடுத்து போடுவான். அந்த நிலை தான் நமக்கு இருக்கும். இது மாதிரியான வணக்கங்களை தவறிவிட்டால் இது நம்மளுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஏகத்துவத்தை பேசக்கூடியவர்கள். அவர்களுடைய கவனத்திற்கு நாம் எதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர், தொழுகை இருந்தாலும் நபிகளாரிடத்தில் முன்மாதிரி, தர்மங்கள், நோன்பு என்ற வணக்கம், பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தால் அல்லது நோன்பை கடைபிடிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து தான் பெருநாள் கொண்டாடணும். எல்லாம் சரி. இதே அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தொழுகை என்ற வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலகட்டம் கொஞ்சம் உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் படுக்கையில் இருக்கிறார்கள். உபைதுல்லா என்ற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீட்டில் இருந்த நோய்வாய்ப்பட்ட காலகட்டத்தில் இருந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க என்ற தகவல் அறிந்து கொள்வதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டு படுக்கறையில் இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கேட்பாங்களா, உஸல்லியன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? ஏன்னா இமாமாக இருந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். உஸல்லின் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்ற கேள்வி கேட்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹும் யன்ததிரூனக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய வருகைக்காக அவர்கள் பள்ளி வாசல்களில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தஊலி மாஅன் ஃபில் முஸ்தகம், எனக்கு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி தண்ணீர் எடுத்து வைக்கப்படும். அந்த பாத்திரத்திலிருந்து குளித்து விடுவார்கள். குளித்து தொழுகைக்கு எந்திரிப்பார்கள். மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். மயக்கம் தெளிந்த பிறகு மீண்டும் கேட்பார்கள், உஸல்லியன் நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வஹும் யன்ததிரூனக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அதே மாதிரி தண்ணீர் எடுத்து வைங்க என்பார்கள். குளிப்பார்கள், குளித்து எந்திரிப்பார்கள், மீண்டும் மயக்கம் போட்டு கீழ் விழுந்து விடுவார்கள். இதே 3 தடவை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொல்கிறாங்க, ஒரு ஆளை அனுப்பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுங்க, மக்களுக்கு தொழ வைங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வச்சு விடுவார்கள். லொஹர் நேரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரால் எழுந்திருக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் தொழுகைக்கு தயாராகி கடைசி முயற்சியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தோள் புஜத்தில் ஒரு கையும், இந்த பக்கம் அலி ரலியல்லாஹு அவர்கள் தோள் புஜத்தில் ஒரு கையை போட்டவர்களாக அப்படியே பள்ளியை நோக்கி லொஹர் தொழுகைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியை நோக்கி போறாங்க. பெருவிரலுடைய அந்த அடையாளம் பள்ளி வரைக்கும் இருந்தது. ஹதீஸ் கிதாபில் பார்க்கிறோம். இப்படி ஒரு சீக்கு பிடிஞ்ச நிலையில் தான் நாம் இருக்கிறோமா? படுக்கையில் படுத்தவர்களாக, பள்ளியை நோக்கி வராதவர்களாக, வாகனத்தை ஓட்டாதவர்களாக, நடக்க முடியாமல் நோயாளிகளாக நாம் இருக்கிறோமா? எதில முன்மாதிரி? பேச்சுவார்த்தையில முன்மாதிரி அல்ல, பிரச்சாரத்தில் முன்மாதிரி அல்ல, வாக்குவாதத்தில் முன்மாதிரி அல்ல. ஒட்டுமொத்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த முன்மாதிரி தொழுகையிலும் காட்டணும். நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாம, நிக்க முடியாம, எந்திரித்து நின்றாலும் மயக்கத்தில் வீழ்ந்து விடக்கூடிய அந்த சமயத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நோக்கி போனார்கள். மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேள்விதான் கேட்டார்கள்.
இந்த நிலையாங்க நமக்கு. இவ்வளோ ஒரு நோய் அல்லாஹ் கொடுத்துருக்கிறானா? கால் முடங்கி போச்சா? கை வராம இருக்கா? 4 பேர் பிடிச்சுதான் பள்ளியை நோக்கி அழைத்து வரணுமா? எந்த முன்மாதிரி நம்ம கடைபிடிக்கிறோம்? அதான் அல்லாஹ் சொல்கிறான், யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அதரோட யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மை நோக்கி விரைவார்கள். இதுதான் நம்மகிட்ட வேணும். ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் என்ற தகவலை அல்லாஹ் சொல்கிற பொழுது சூரத்துல் மரியமுடைய 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன். இந்த வழிமுறைக்கு, இந்த மக்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு பின்னால் ஒரு சமுதாயத்து மக்கள் வருவார்கள். அவங்க யார் என்றால் அதாஉ ஸலாத், தொழுகையை வீணடிப்பார்கள். இன்னைக்கு அதான் அந்த நிலையில் தான் இருக்கும். வத்தபஉ ஷஹவாத், சுய விருப்பத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதாஉ ஸலாத், தொழுகையை வீணடிப்போம். சுய விருப்பத்தை நாம் அதைதான் நம்மளுடைய வாக்காக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் இந்த சூரத்துல் மரியமில் சொல்கிறான், பிற்காலத்தில் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டத்தினர் வருவார்கள். அதாஉ ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத், இந்த மாதிரி தொழுகையை வீணடிப்பார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, இவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்ற தகவலை அல்லாஹ் இதில் குறிப்பிடுகின்றான். ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் இந்த 5 நேர தொழுகையில் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதில் கையை வைத்து யோசித்து பாருங்கள். இந்த தொழுகை எனக்கு வேறு மாதத்தில் இல்லையா? கடமை இல்லையா? நான் இப்போதான் தொழணுமா? ஏன் அல்லாஹ் உனக்கு மற்ற மாதங்களில் பார்க்க மாட்டானா? யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் எதற்காக வந்தீங்க? இந்த ரமலான் என்ன உங்களை மாற்றத்தை கொடுத்தது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். அத்தகைய நல்ல சிந்தனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.